உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் திரைப்பட ரசிகர்களால் ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும் மனோரமா அவர்கள் இந்திய திரைப்படத் துறையில் மாபெரும் சாதனை படைத்த திரையுலக ஜாம்பவான். தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் NT ராமாராவ் என 5 நடித்த பெருமை கூறிய ஒருவர் என்றால் அவர் மனோரமா ஆச்சி மட்டுமே. தமிழ் சினிமாவில் அவருடைய சாதனை மிகவும் வியப்புக்குரியது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் 1200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடிணையற்ற பங்களிப்புக்காக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் தமிழக அரசின் கலைமாமணி விருது, புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, மலேசிய அரசிடமிருந்து தத்தோ சாமுவேல் சரித்திர நாயகி விருது மற்றும் பலமுறை பிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார் ஆச்சி. ஒரு நாடக நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று சுமார் 1200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து திரைப்படத்துறை வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த ஆச்சி அவர்களின் வாழ்க்கை ஒரு பல்கலைக்கழகம். கோபி சாந்தா என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் 1943ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் மன்னார்குடியில் காசி கிளார்குடையார் ராமா மிர்தம்மாள் தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். வறுமை மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது தாயாருடன் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள பள்ளத்தூர் என்ற இடத்தில் குடிபெயர்ந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை பள்ளத்தூரில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் தொடங்கிய மனோரமா சிறு வயதிலிருந்தே பாடுவதில் ஆர்வம் பெற்று விளங்கினார். ஒரு காலகட்டத்தில் அவரது அம்மாவிற்கு இரத்தப்போக்கு ஏற்படவே தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே முடித்துக்கொண்டு ஒரு பண்ணையார் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு நாள் அவருடைய ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாட வரவில்லை என கருதி மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள். அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெகுவாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நாடகத்தில் பணியாற்றிய இயக்குனர் சுப்பிரமணியனின் உதவியாளர் திருவேங்கடமும் ஹார்மோனியம் வாசித்த தியாகராஜனும் அவருடைய பெயரை மனோரமா என மாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து பல நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய அவர் நாடக உலக ராணி என்று போற்றும் அளவிற்கு உயர்ந்தார். அவர் வைரம் நாடக சபாவில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுது ஜானகிராமன் என்பவர் இவரை தேடி வந்து தான் இன்ப வாழ்வு எனும் திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாகவும் கூறினார். ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிடவே அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனின் ஊமையன் கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படமும் ஆரம்பத்திலேயே நின்றுவிடவே மிகவும் மனமுடைந்து போனார் ஆச்சி. இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1958ஆம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுவை நடிகையாக சினிமா திரையில் முதலாக மனோரமாவை அறிமுகம் செய்தார். தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பிறகும் பல நாடகங்களில் நடித்து வந்த அவர் களத்தூர் கண்ணம்மா, பாலும் பழமும், பார்மகளே பார், திருவிளையாடல், அன்பேவா, தில்லானா மோகனாம்பாள், கந்தன் கருணை, எதிர்நீச்சல், கலாட்டா கல்யாணம் என தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தார். தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கிய ஆச்சி சுமார் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம் என பல மொழிகளில் தனக்கே உரிதான நடிப்பில் முத்திரை பதித்துள்ளார் ஆச்சி. சினிமா உலகில் நகைச்சுவை என்றால் நடிகர்கள் மட்டும்தான் என்னும் நிலையை மாற்றி
நடிகைகளும் காமெடியில் சாதனை படைக்க முடியும் என்று நிரூபித்தவர் ஆச்சி அவர்கள். பல தலைமுறைகளை தாண்டி காலத்துக்கு ஏற்றபடி தன் பாணியை மாற்றிக்கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் முன்னணி நடிகர்களோடு நகைச்சுவை வேடத்திலும் குணச்சித்திர வேடத்திலும் பிரகாசமாய் ஒளி வீசிய நட்சத்திரம் நம் ஆச்சி அவர்கள். குறிப்பாக சொல்ல போனால் சினிமாவில் நகைச்சுவை குணச்சித்திரம் என இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது எனலாம். உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கினு வா, நாங்களே எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா கம்முனு கடை ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ. ஒரு சாதாரண மேடை நடிகையாக தன்னுடைய கலையுலக வாழ்க்கையை தொடங்கி சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் என அன்றைய காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்த ஆச்சி இன்று நம்மிடையில் இல்லை என்றாலும் அவரின் தாக்கமும் கலை சேவையும் காலத்தால் அழியாதது. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.